ஹாய், வாங்க. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். வெங்காயம் பாருங்கள், தக்காளி சாதத்துக்கு சின்ன வெங்காயம் தாங்க போடணும். நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். செம்ம சூப்பரான சமையல் இன்னைக்கு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்படியே கருப்பாக வர வரைக்கும் வதங்கணும். அப்போ தான் வாசனையாக இருக்கும். அதுமாரி வதக்கிட்டு தான் தக்காளி போடணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. ஃபஸ்ட்லேருந்து தாளிக்கு காமிக்க முடியாது, லென்த்தாக வந்துடுது வீடியோன்னு பார்க்க மாட்டேறாங்க யாரும். அதனால் 10 நிமிஷத்து வீடியோ தான் இது, சிம்பிளாக. பாருங்க, தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் தக்காளி நல்லா பழுத்துருக்கணும், நாட்டு தக்காளியாக இருக்கணும். அந்த தக்காளி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக புளிப்பாக நல்லாயிருக்கும் சாதம். பாருங்க, தக்காளி போட்டு ஆனால் இது தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றுறோமா, எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நெய்யும் ஊற்றணுங்க. ரெண்டும் சரிசமமாக ஊற்றினா தான் நல்லா வாசனையாக கம்ம நல்லா தாளிக்கும் போது வாசனை வருது. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கணும். அதேமாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளியே போடணும். அப்போ தான் செம வாசனையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி. அது எண்ணெய் தாளிக்கும் போது பட்டை லவங்கெல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறோமோ அதே வாசனையாக இருக்கும். தக்காளி போட்டு பாருங்கள், இஞ்சி பூண்டு ஊற்றிக்கலாங்க அரைச்சது. அது பச்சை கலராக இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா பச்சை மிளகா இஞ்சி கூட போட்டு அரைச்சிடுவேன், இஞ்சி பூண்டு கூட. அதனால் அது க்ரீனாக ஆகிடுது. அரைச்சி தான் ஊற்றணும் பச்சை மிளகா, அப்போ தான் அது கிடைக்காது. அது சாதத்துலேயே அப்படியே மிளகா நீட்டாக கிடச்சின்னா ஒரு மாதிரி இருக்கும், எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம அப்படியே போட்டு இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அது கூட அரைச்சிட்டோம்னாக்கா அதுவும் கரைஞ்சிடும். சாதம் திக்னஸாக இருக்கும் அப்படியே அந்த மசாலா. இந்த மாதிரி அரைச்சி ஊற்றணுன்னா தான் பச்சை மிளகாலாம் ஒன்றா போட்டு. சிலர் என்ன பண்ணாங்க, தக்காளி வேக வச்சுட்டு அப்புறம் செய்வாங்க தக்காளி சாதம். அப்படி செஞ்சோம்னா ஒரு மாதிரி வாடை வரும், ஒரு மாதிரியாக அப்படியே வேய்ச்ச மாதிரி அந்த தக்காளி நல்லா இருக்காது. இப்படி எண்ணெயில் தான் வதக்கணும் தக்காளி சாதத்துக்கு. எண்ணெயில் வதக்கி செஞ்சாலே நல்லா இருக்கும் சாதம். ஒரு 10 நிமிஷத்து வீடியோ தான் இது, தக்காளி சாதம். இது பாருங்கள், மசாலாலாம் என்னென்ன எடுத்துருக்குங்க. சில்லி பவுட்ரு, சால்ட்டு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, அடுத்தது மல்லிப்பொடி. இத்தனையும் போடணுங்க தக்காளி சாதத்துக்கு. மசாலா காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா பச்சை மிளகா கொஞ்சம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த காரமும் இருக்கும். அதனால் இது மசாலாலாம் கொஞ்சம் திட்டமாக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் இத்தனையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா திக்காக வரும். மசாலா திக்காக இருந்தால் தான் சாதத்தில் ஒட்டின மாதிரி வரணும், நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா தான். பாருங்கள், மசாலா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். நாங்கள் 1/2 கிலோ அரிசி தான் போட்டிருக்கோம், அதுக்கு எவ்வளோ மசாலா ரெடி பண்ணுறோம் பாருங்கள். ஆனால் 1/2 கிலோ அரிசி புழுங்கல் அரிசி தான், நம்ம வீட்டு சமைக்கிற அரிசியை தான் நம்ம போட்டிருக்கேன். பிரியாணி அரிசி போட்டு செய்யனாலும் செய்யலாம், இல்லை வீட்டில் பச்சை அரிசி இருந்தாலும் போட்டு செய்யலாம். நாங்கள் வீட்டில் சாப்பாடு வடிக்கிற அரிசியை தான் போட்டிருக்கோம். பொன்னி அரிசி ஆனால் மெலிசாக இருக்கும், சின்னதாக. நல்லா 1 ஹவர் அரிசி ஊற வச்சிக்கின்னு தான் சமைக்கணும், அப்போ சாஃப்டாக இருக்கும் சாதம். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு, நல்லா பச்சை வடைலாம் போயிடுது. மிளகா பொடி எல்லா மசாலாவையும் பச்சை வடை போன பிறகு அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/2 கிலோ அரிசிக்கு, புழுங்கல் அரிசிக்கு டம்ளர், எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் அரிசி
அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், தண்ணி அளவு கரெக்டாக வச்சா தான் சாதம் சொதன்னு ஆகாது இருக்கும். கம்மி ஆகிடுச்சுனால அடி பிடிச்சிதுன்னா சாதம் வேகாத மாரி அரிசியாக இருக்கும். அது அளவு ரொம்ப பக்குவமாக வைக்கணும். தண்ணி அளவு குக்கரில் வைக்கிறது நல்லா சூப்பராக இருக்குங்க தக்காளி சாதம். ஆனால் தக்காளி கொஞ்சம் நிறைய போடணும். அளவு வச்சாச்சுங்க. அது தண்ணி கொதிக்கணுங்க. கொச்ச பிறகு தான் அரிசி போட முடியும். லெமன் லாஸ்ட்டில் தான் புழிஞ்சு விடணும். தக்காளி புளிப்பு பத்தாது, கொஞ்சம் லெமன் போட்டுக்கணும். லாஸ்ட்டில் ஒரு பழமாட்டம் புழிஞ்சு விடணும் புளிப்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு. பாருங்கள், மசாலாலாம் கரெக்டாக போட்டாச்சு. உப்புலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் எடுத்து வச்சிருந்த அளவு. இப்போ கொஞ்ச நேரம் அது மூடி விசில்லாம் போடக்கூடாது. சும்மா மூடி, அது குக்கரோட மூடி போட்டு 3 நாள் இப்போ அதான் சீக்கிரம் கொதிக்கும். தண்ணி கொதித்த பிறகு தான் அரிசி போடணுமே குக்கரில் வச்சோம்னாக்கா. இப்போ கொதி கிளம்பிடுச்சு, அரிசி போட்டுக்கலாம். இது பாருங்கள், சூப்பராக அரிசி போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே லைட்டாக மூடி விசில் போடாமல் எல்லாம் கொதித்து சாதம் வந்து அரை வேக்காடு வேகணும். குக்கர் மூடி போடாதே வேகணும், விசில் போடாமல் வேகணும். அரை வேக்காடு வெந்த பிறகு தான் ஒரு விசில் பிறகு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. சின்ன பழம் வந்தால் முழுசாக ஒன்று போட்டுக்கலாம். பெரிய பழம் வந்தால் அரை பழம் போட்டால் போதும் 1/2 கிலோ அரிசிக்கு. அது தக்காளி போட்டிருக்கோம் இல்லைங்களா, புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி சாதம்ன்றது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெய்யெல்லாம் போட்டுக்கிறது நல்லா சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக பாருங்க மசாலா, எந்த கலர் பவுடரும் போடல, அதில் உள்ள மசாலாவே தான். பாருங்கள், சாதம் ஒரே விசில் தான். அரை வேக்காடு வெந்த பிறகு தான் நான் குக்கர் வந்து மூடி போட்டேன். அது ஒரு விசில்லே வெந்துடும் சாதம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே சாதம் ரொம்ப அரிசி மாதிரி பளபளன்னு இருக்கக்கூடாது. மசாலாவும் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது. மசாலாலாம் 1/2 கிலோக்கு எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு வரும் சாதம். பாருங்கள், சாதம் நல்லா கொழப்பாகுங்குது. இல்லை மசாலா நிறைய இருந்ததுன்னா தான் சாதம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எந்த கலர் பவுடரும் நம்ம சேர்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மசாலா சூப்பராக போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளே மசாலா கரெக்டாக போட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாதம். நல்லா வாசனை, பிரியாணி வாசனை வருது. அப்படியே கமகமன்னு நெய் நிறைய ஊற்ற. மசாலாலாம் கரெக்டாக போடணும். தக்காளி சாதம் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், செம்ம சூப்பரான சாதங்க.
ஏங்க வெளியில் போனாலும் அழகாக கட்டி போனால் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். செம்மையாக பாருங்கள். தக்காளி சாதம் இப்படி தாங்க செய்யணும். இதுக்கு தொட்டுக்கு நம்ம எது ஒன்றாலும் வச்சு சாப்பிட்லாம். மெயின் இதுக்கு அப்பளம் தான் சூப்பராக இருக்கும். அப்பளம் எங்கள் வீட்டில் இன்னும் பொரிக்கல, அப்புறம் தான் பொரிக்கணும். சாதம் தான் ரெடி ஆகிக்குது. அப்பளம் பொரித்து இது தொட்டுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்த்து பத்திரமா இருங்க.